டிஎம்கே. ஆனா இந்த திமுகவும் ஸ்டாலின் சாரா திமுக ஸ்டைல் திமுக எப்படி ஒவ்வொரு திமுக ஸ்டாலின் சார் திமுகவும் அடுத்து ஸ்டாலின் சார் திமுக ஸ்டாலின் சார் டிஎம்கே. Mr. Vijay is a immature politician. He doesn't know maturity. I think he might have that TMC with him, that's all. எனக்கு ஓட்டு போடுங்க. உங்க வீட்டு பைப்ல எல்லாம் பாயாசமா ஊத்தும், பன்னிக்குட்டி எல்லாம் கண்ணுக்குட்டியா மாறும், மொட்டை தலையில முடி முளைக்கும், சொட்ட தலையில செடி முளைக்கும், அப்படி இப்படின்னு அளந்து விடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, மந்திரியாவும் ஆயிடுறாங்க. சொன்னபடி செய்யறாங்களா இல்லையே? அப்ப அது பொய் தானே. உடனே உங்க சட்டம் அவங்கள பார்த்து, ஐயா நீ பொய் சொல்லி பதவிக்கு வந்துட்ட, அதனால இனிமே நீ மந்திரி இல்ல எந்திரி அப்படின்னு சொல்லணும். சொல்ல வர ஸ்டாலின் சார் திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, உள்ள வச்சிடறா. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன், ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? யார் அவங்க தடுக்கிறதுக்கு வளர்ச்சிய? அது யாருங்க? நான் 2 பேரு அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க, இப்ப சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருவான். காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க. போயாங்க டேய், டென்ஷன் பண்ணாம சொல்றான் போயா. இலவசம் கொடுக்கல, 6 சிலிண்டர் கொடுக்கல, அதெல்லாம் நம்ம சாத்தியமாகுமா? சாரு சொன்னாரு இந்த மாதிரி இலவசம் கொடுக்கல, 6 சிலிண்டர் கொடுக்கல, அதெல்லாம் நம்ம சாத்தியமாகுமா? அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு மூஞ்சில பூரா விட்டுறேன். உக்காரு. சிலிண்டர் எல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப வெயிட் பண்ணணும். 20 நாளே வந்து இவ்வளவு இது செய்யறவரு, கொஞ்சம் பொறுமையா இருந்தா இன்னும் நல்லா செய்வாரு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? இல்ல சார். எதுக்கு? சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். அவருக்கு எல்லாரும் மக்கள் சப்போர்ட் பண்ணு, தயவு செய்து இலவசத்தை வேண்டான்னு நம்ம எல்லாரும் போடுவோம். இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை அமைச்சரே. இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜ. ஓஹோ, நான் கேக்குற கேள்வி மூல பதில் சொல்ல. ஓஹோ, படிப்பறிவே இல்லாத நீங்க எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்க அந்த நெட்டா? இன்டர்நெட்ல. 20 நாளே வந்து இவ்வளவு இது செய்யறவரு கொஞ்சம் பொறுமையா இருந்தா இன்னும் நல்லா செய்வாரு. இந்த 10-15 நாள்ல இவ்வளவு பாட்டுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, கரண்ட் கட்டு, பாலிமன் கொடுமை, கொலை, இதெல்லாம் நடக்குதுல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சைமன் டெனிஸா வேற வேர்ல்ட்ல அவங்க உட்கார்ந்துட்டு வாட் a cute sceneல நீ கோட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. நீ ஷர்ட்டை மடிச்சு விட்டுட்டு தலைமைச்சர் வந்து வெளியே வந்து அறிவாங்க தேவாலயத்துக்கு போனது ஒரு வேற லெவலுக்கு தளபதிக்கு செல்லமா ஒரு குத்தி தப்ப போட்டுக்கடா. வெக்கமா இல்ல? போராடுங்க. இலவசம் வேண்டாம். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இலவசம் வேண்டாம்னு போராடுங்க. இலவசத்தை நம்பி ஓடாதீங்க. இது வரைக்கும் நம்ம இலவசத்தை வாங்கி ஏமாந்ததெல்லாம் போதும். 19 தானே பேசிக்கிட்டு இருக்கு லூசுத்தனமா. ஜனங்களுக்கு தெரியும். நேர்களே, நீங்க தான் நீதிபதி. அது சொன்னதுல ஏதாவது உண்மை இருக்கா? இது பப்ளிசிட்டியா, அசிங்கமா, கேவலமா? இது அளவுக்கு மீறி போயிடுச்சு, எல்லாம் மீறி போயிடுச்சு. உச்சவரம் தாண்டி அது பேசிடுச்சு. இதுக்கு மேல மது ஒழிக்கிறது எல்லாமே அண்ணன் பாத்துப்பாரு. பள்ளி பாபா புகழ் வாழ்க, பள்ளி பாபா நம்ம வாழ்க. ஜோசப் விஜய் என்னங்க நாயம்? நீ சிஎம் ஆயிட்டா மட்டும் இந்த ஒயின் ஷாப்லாம் மூடிடுவாங்க. நீ நல்ல பெருமையத்துக்கெல்லாம் நீ இது பண்ணிட்ட. இப்போ ஆர்பிஎஸ் ஒயின் ஷாப் தான் திறந்துருக்குது. ஸ்கூல் பக்கத்துல இருந்தா ஒயின் ஷாப் இருக்குது, மெடிக்கல் பக்கத்துல இருந்தா ஒயின் ஷாப் இருக்குது, மசூதி பக்கத்துல தான் ஒயின் ஷாப் இருக்குது. நீ க்ளோஸ் பண்ணவே இல்லை. நீ க்ளோஸ் பண்றன்னு பேர் மட்டும் தான் வாங்கியிருக்க. நியூஸ்ல காசு தந்தியா? கரெக்டா கண்டுபிடிச்சாயா? நம்ம ஜோசப் விஜய் வாழ்க. நீ வாடி வாழ்க. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. தளபதியோட கார் வந்தாலே 100 பேர், எவ்வளவு பேரு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க.
அப்ப அவருடைய காரை பார்த்தா பின்னாடி வருவாங்க. அதனாலதான் த்ரிஷா அவங்களுடைய கார்ல அவர் பயணிச்சு வந்தாரு. ஏன் சட்டமன்றத்திற்குள்ளே தளர்வு, சோர்வு, தயக்கம், மயக்கம், இயலாமை? ஆனால் திருச்சியில் ஏன் இந்த வீரவசனம்? அந்த வசனத்தை எழுதி கொடுத்தது யார்? ஸ்டாலின் சார், உங்களுக்கு எனக்கு தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் அலுசு இல்லைங்கல்ல. முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இல்ல? நான் வேற வார்த்தை பயன்படுத்த விரும்பல. அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வை போட்டு அவங்களோட ஓட்டை வாங்கினீங்களே, அந்த அல்லு சில்லு கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடினது தில்லுமுல்லா அரசியல் அநாகரிகமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதனால என்ன 24 மணி 25 மாத்திரலாமா? நாளைல இருந்து நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சார். மேடம், நான் இவருக்கா 25 மாத்திட்டுமா? 360 நாள் இன்னொரு 10 நாள் எக்ஸ்டன் இல்லாமா? எதுக்கு நேரம்னு கேக்குறேன். ஏன் இவ்வளவு கேள்வி என்ன கேக்குறீங்களா? முதலமைச்சர் கேட்க மாட்டேங்கிறீங்க? ப்ரோ, விஜய் ப்ரோ, இதுவும் நியாயம் இல்ல ப்ரோ. கேட்டு தூர சத்தியம், ஓர சத்தியம், கோர சத்தியம், பார சத்தியம், தூர்ந்து போன சத்தியம். ப்ரோ, விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்க்கு முன்னாடி அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஏன் ப்ரோ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ் பாக்குறதுக்கு தைரியம் இல்ல ப்ரோ? ஒரு கேஸ்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் ரொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. திருவண்ணூர் காவி கலர் போட்டிருக்காரு கவர்னர். உங்க அமைச்சர் கேட்டாங்க என்ன சொல்றாங்க? அதை இப்ப பத்தி பேச வேணாம். எப்ப பேசுவீங்க? செய்க. திருவள்ளுவர் எங்களுடைய இனத்தினுடைய, மொழியினுடைய, கலாச்சாரத்தினுடைய அடையாளம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எம்பளம் போட்டுட்டா பத்தாது. அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி முஞ்சனது அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகு கொட்டை தெரிச்சு. எங்களுடைய மொழியை, இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துப்புள்ளாத ஒரு சக்தி எங்களை பார்த்து தீய சக்தி, தூர சக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சக்தி? நார சக்தியா? என்ன பேசுறீங்க? வழக்கம் போல போட்டி 2 பேருக்கு தான். ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகேன்னு பேசிட்டு இருக்கீங்கன்னா எத்தனை நாளைக்கு தான் டிவிப்பீங்க? டிவிகேன்னு நான் என்ன சொல்றேன், நீங்க டீயை வித்தாச்சு, மக்கள் அதை வாங்கியாச்சு, ஆட்சிக்கு வந்தாச்சு, மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அதை பேசுங்க. எல்லா தோரையும் முடிக்கிட்டீங்க. நிதியே இல்ல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று ஒரு முதலமைச்சர் இருந்தார் இந்த மாநிலத்தில். அவர் ஆட்சியேற்ற போது உங்களை மாதிரி புலம்புற மாறாக 0.07 இருந்த பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கமாக நான் மாற்றி காட்டுவேன் என்று நாட்டு மக்களுக்கு உறுதியளித்தார். ஆட்சிக்கு வந்த உடனேயே மகளிர் விடியல் பயண திட்டத்தை மக்களுக்கு தந்தார். சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினார். பெட்ரோல் விலையை 3 ரூபாய் குறைத்தார். ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தார். 0.07 இருந்த பொருளாதாரத்தை 11.19 விழுக்காடாக மாற்றி காட்டினார். உங்ககிட்ட 11.19 விழுக்காடாக மாற்றி பொருளாதாரத்தை கையில கொடுத்து போயிட்டாங்க. இன்னமும் திமுக திட்டீங்கன்னா பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? தற்கொரி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். எங்களை 6 மாசம் கேள்வி கேட்காதுன்னு சொன்னீங்களே, நீங்க 6 மாசம் இல்ல 6 வருஷம் கூட நீங்க கேள்வி கேட்கல. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில உங்களுடைய நடத்தையில நாணயம் இருக்கா? இல்லங்க. இவருதான் மானஸ்தன். வணக்கம். ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் இல்லாம நீங்க விவசாய கடனை முழுசா தள்ளுபடி முடியாது. 2025 கைட்லைன்ஸ். நீங்க 2026 தான் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறீங்க. அந்த அறிக்கை தயாரிக்கும் போது இப்படி ஒரு சட்டம் இருப்பது என்பதை தெரியாமல் கூட ஒரு அரசியல் கட்சி நீங்க தேர்தல் அறிக்கை கொடுத்தா உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? என்ன பண்றது? ரொம்ப கல்வியாளர்கள் பேர் சொல்லலாமா? மெத்த படித்தவர்கள் பேர் சொல்லலாமா? பேர் அறிவாளர்கள் பேர் சொல்லலாமா? ஞானிகள் பேர் சொல்லலாமா? திருச்சிக்கு போனது எதுக்காக? திருச்சிக்கு போனது நீங்க நன்றி சொல்ற கூட்டத்தில் ஏன் பிரச்சாரம் பண்றீங்கன்னு கேக்குறீங்க இல்லையா? நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் எப்படி சார்? இப்போ நான் ஒரு திருச்சி கிழக்கு வாக்காளர். நான் எப்படி முதலமைச்சர் கூட்டத்துக்கு என்னோட ஆபீஸில் லீவ் போட்டு தாவைக்கா ஆபீஸ் அணுகி அவங்கள்ட்ட இருந்து QR கோடை வாங்கி சார் மீட்டிங்ல போய் உட்கார்ந்து அந்த நன்றியை வாங்கிட்டு வரவா? என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா
என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? என்ன ப்ரொசீஜர் இது? இல்லை அது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கரூர் மேட்டர் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால இப்போ கரூர் மேட்ருக்கு அப்புறம் தான் சார் நம்ம திருச்சி கேட்கல பிரச்சாரத்துக்கு போனோம். கரெக்ட் சார். ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பாஸ் உங்களை ஓவரா கும்மிட்டு போயிட்டான். சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா. ஸ்டாலின் போலீஸ் யார்ட்ட இருக்கு? போலீஸ் யார்ட்ட இருக்கு? போலீஸ் இருக்கு சார், சரி பண்ணணும். அவகாசம் கொடுங்க சார். சார் அவகாசம் பொறுமை சார். எல்லாரும் சாவு தமிழ்நாட்டுல சாவு செத்து முடியட்டும். கொஞ்சம் இருங்க சார். என்ன பேசுறீங்க? நீங்க பேசுங்க. கொஞ்சமா இது இருக்கா? நியாயம் இருக்கா? கொஞ்சமா அவகாசம் தாங்க, அவகாசம் தாங்கன்னு அங்க செத்துக்கிட்டு இருக்கான். பொம்பளை பசங்க சாவுது, அடிச்சு கொலை பண்ணிட்டு போறான். அவகாசம் அதிகமா இருப்பாங்க. உங்கள மாதிரி தற்குறி நாங்க, உங்கள மாதிரி தற்குறி நாங்க. நீங்க தற்குறில பேசுறீங்க. நீங்க தற்குறி. ஏய் தற்குறின்னு பேசாதீங்க. என்ன என்ன யாரு இவரு? தற்குறின்னு பேசுறீங்க. என்ன யாரு இவரு? நாட்டுல ஒவ்வொரு குடும்பத்துல மக்களும் நீ படிச்சவங்க ஒவ்வொரு பெண்களும் பயந்துறாங்க. Give respect, take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு? இவருக்கு அவகாசம் வேணும். என்ன எந்த அவகாசம் தர முடியும்? தப்பா இல்லையா? மன்னிப்பு கேட்க சொல்லுங்க சார். அதெல்லாம் முடியாது. எல்லாம் முடியாது. எல்லாம் முடியாது. நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? நான் உனக்கு என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கலாம். ஏன்டா அப்படி? தற்குறி என்பது அன்பார்லிமெண்டரி வேர்ட் கிடையாது. நான் வேற எந்த கெட்ட வார்த்தை அது நீங்க வெளியே போய் பேசுங்க. அது நீங்க போய் பேசுங்க. Too much, 3 much. செருப்பு பிஞ்சிடும். Oh God! இங்க பேச அப்படி தற்குறின்னு சொல்லக்கூடாது சார். அப்படிதான் நான் பேசுவேன். No, no, no. தற்குறின்றது நான் இவர் மேடையில இவர் அண்ணனே தற்குறின்றது தப்பு இல்லையா? இவரோட அண்ணனே மேடையில் தற்குறி தான் பேசுவான். ஏய் தற்குறி பைய. அப்படிதான் ஆமா, அப்படிதான் சொல்றோம். அப்படிதான் சொல்றோம். நீ வேணா தற்குறி அப்படிதான் சொல்றோம். போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி, தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான். நீங்க லிட்டரலி ஃபூல் மாதிரி பேசுறீங்க. நீங்க நல்லா சொன்னீங்க. அதாவது பாமர ஏழை எளிய மக்கள் இளைஞர்கள் எல்லாமே சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஆமாமா, சட்டமன்ற நடவடிக்கை பார்க்கும்போது என்ன ஷாக் ஆனாங்கன்னா, என்ன எதிர்கட்சி தலைவர் இந்த போடு போடுறாரு, நம்மளோட முதல்வர் நல்லா டயலாக் பேசுவாரு, அப்ப இந்த டயலாக்லாம் ஏன் அவர் வந்து முதல்வர் நாக்காளில் அமர்ந்து கொண்டு சட்டமன்றத்தில் ஏன் பதில் சொல்லாம அமைதி காத்தாருன்னு என்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எப்படி சொல்லு? சிங்கம்ல இவனை கொன்னிடலாமா?